பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால எஃப்டி விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்மளால ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஆனா அதுல ரிஸ்க்குமே இருக்கு. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி டிஃபால்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற மொத்த கேபிட்டலுமே நமக்கு கிடைக்காம கூட போகும். அதனால பாண்ட்ஸ்னா என்ன, அதுல இருக்க ரிஸ்க் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். பாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா கடன் கொடுக்குற கான்செப்ட் தான். இப்போ கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு பாண்டை சூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 10,000 கேபிட்டல் கொண்டு போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு வந்துட்டு ரசீது ஒன்று கொடுப்பாங்க. அதாவது அதுலேயே வந்துட்டு மெச்சூரிட்டி டேட்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெச்சூரிட்டி டேட் வர வரைக்கும் அதுக்கு நடுவில் வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு பே அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, மந்த்லியோ இல்லை இயர்லியோ வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பே அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மெச்சூரிட்டி டேட் முடியும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்றாங்க. பாண்ட்ஸ்ல என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ரிலீஸ் பண்றது தான் வந்துட்டு கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கார்பரேட் பாண்ட்ஸ்னு பார்த்தாச்சுன்னா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்றது தான் வந்துட்டு கார்பரேட் பாண்ட்ஸ். இதுவே வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸுமே இருக்கு. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல பார்த்தாச்சுன்னா நமக்கு ரிஸ்க் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸும் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். இதுவே கார்பரேட் பாண்ட்ஸ்னு போயாச்சுன்னா கார்பரேட் பாண்ட்ஸ்லயும் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனி வந்துட்டு ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிற கம்பெனி ரிலீஸ் பண்ற பாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு அதிகமாக இருக்கிற கம்பெனிலாம் வந்துட்டு ரொம்பவும் ஹை ரிஸ்காவே இருக்கும். ஏன்னா வந்து அந்த கம்பெனிலாம் டிஃபால்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற பிரின்சிபல் அமௌண்ட் கூட நமக்கு ரிட்டர்ன் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. அதனால எதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டா லைவா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு பாண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாண்ட்ல வந்துட்டு ரேட்டிங் வந்துட்டு கிறிஸ்டலா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங் வந்துட்டு ஏ பிளஸ்ஸா இல்லை ஏ டபுள் பிளஸ்ல இருக்கா இல்லை ஏ மைனஸ்ல இருக்கா இல்லை பில இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்குமே இருக்கும். அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு கூப்பன் ரேட், அதாவது எல்லாருமே எடுத்தோடனே வந்துட்டு கூப்பன் ரேட் தான் பார்க்குறாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க. ஆனால் கூப்பன் ரேட்டை விட நம்ம வந்துட்டு ஒய்டிஎம் தான் பார்க்கணும். அதாவது ஒய்டிஎம்னா வந்துட்டு ஏல்டு டு மெச்சூரிட்டி. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பாண்ட்ஸை வந்துட்டு மெச்சூரிட்டி டேட் வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு ஒய்டிஎம். ஸோ இந்த ஒய்டிஎம்மும் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ் வேல்யூ வந்துட்டு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் வேல்யூவை விட கம்மியாக வாங்குறோம். இப்போ 900 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு கடைசியா பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு நம்ம 900 ரூபா தானே இன்வெஸ்ட் பண்ணோம், அப்போ 900 ரூபா தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பேஸ் வேல்யூ விட கம்மியாக வாங்கியிருந்தாலுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் வந்துட்டு அதோட பேஸ் வேல்யூனாவோ அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும். ஸோ 1000 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 900 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தாலுமே நமக்கு வந்துட்டு 1000 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கம்பெனியோட மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு அந்த கம்பெனி செக்யூரா அன்செக்யூரா அப்படின்றத பார்க்கணும். இப்போ அன்செக்யூர் அப்படின்னா அந்த கம்பெனி வந்துட்டு ஃபினான்ஷியலா இல்லை ஸ்டேபிளா இல்லாமல் இருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி கடன்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி நாளைக்கு டிஃபால்ட் ஆனால் கூட நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கூட கிடைக்காம போயிடும். ஆனால் இந்த மாதிரி கம்பெனி தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்க. இதுவே செக்யூரான கம்பெனின்னு போயிடுச்சுன்னா ஃபினான்ஷியலாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. நாளைக்கு அந்த கம்பெனியில் எதனா ஒரு ப்ராப்ளம்னா கூட தன்னோட அசட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணி பிரின்சிபல் அமௌண்ட்னாச்சும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி கம்பெனியில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்குதுன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டா கூட அப்புறம் அது வந்துட்டு அன்செக்யூர்டாக இருக்கும். அதனால செக்யூர்டா அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேமெண்ட் ப்ரியாரிட்டி. இந்த பேமெண்ட் ப்ரியாரிட்டி வந்துட்டு சீனியர்ல இருக்கா ஜூனியர்ல இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆனாலுமே தங்கிட்ட இருக்கிற அசட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துட்டு சீனியருக்கு தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜூனியர் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம சூஸ் பண்ற கம்பெனி வந்துட்டு சீனியர்ல இருக்கா ஜூனியர்ல இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்வளவு மந்த் டென்யூர் இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்துட்டு நம்மளோட பே அவுட் வந்துட்டு எந்த டைப்ன்றதை கொடுத்துருப்பாங்க, மந்த்லியா இல்லை குவார்டர்லியா இல்லை இயர்லியா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம 10,000 ரூபா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அது எப்படி நமக்கு கால்குலேட் ஆகி எப்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம ஒரு லாட் போட்டிருக்கோம். இந்த ஒரு லாட்டுக்கே வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபா கொடுத்துருந்தாலும் நமக்கு ஆஃபர்ல வந்துட்டு 9,979 ரூபாய்க்கு காமிக்குது. இப்போ இவ்வளோத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்டா வந்துட்டு 88 ரூபா பே அவுட் கொடுக்குறாங்க. அது போக இதோட மெச்சூரிட்டி முடியும் பொழுது நம்ம இன்வெஸ்ட் பண்ண பேஸ் வேல்யூ பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதையும் வந்துட்டு ரிட்டர்ன் பண்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு லாட் தான் போட்டு காமிச்சிருப்போம். ஸோ இதுவே அதிகமான லாட் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸுமே கிடைக்கும். அதனால வெரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்றதுனால மட்டும் ஒரு பாண்டை சூஸ் பண்ணாம ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா அப்படின்றதையும் பாருங்க. இல்லை ரிஸ்க் கம்மியாக வேணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸுமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்துட்டு ஒரு பாண்டை சூஸ் பண்ணணும். ஒரு நல்ல பாண்டா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு மந்த்லி இன்கம்மா வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி அதோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பே அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு இன்னும் எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.